பருப்பு துவையல் பண்ணிட்டு இருக்கேன். இது ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாம் போட்டிருக்கேன், என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும்னு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் முன்ன தான் நான் அது போட்டிருக்கேன். அது வந்து இதை தாளித்து இப்படி கொட்டியாச்சு. அதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு சேர்த்து இந்த ஒரு கப்பு ஃபுல்லாக, அதுக்கப்புறம் இதே கப்பில் 1/4 கப்பு முழு உளுத்தம் பருப்பு, அப்புறம் இதில் வந்து ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், அப்புறம் இதில் ஒரு 5-6 பூண்டு பல், அப்புறம் மிளகு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா புளி ஒரு சின்ன உருண்டை, அப்புறம் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துருங்க. எல்லாம் நல்லா வறுத்து உப்பும் போட்டு வறுத்துருங்க. வறுத்துட்டு இந்த மாதிரி திக்காக அரைக்கணும். மிக்சியில் தண்ணி விட்டு அரைக்கணும். ஃபுல்லாகவே தண்ணி விட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் நல்ல ஒரு தேங்காய் அதுவும் நல்லா சிவப்பாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சிருங்க. ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு ஒரு மாதிரி 2-3 வாட்டி அரைச்சிட்டு அதை பாருங்கள், குறைன்னு இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி போட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சிக்கணும். துவையெல்லாம் இந்த மாதிரி இருக்கணும். தண்ணியாக வேணுன்னா அது சட்னி ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த புளி, மிளகு, மிளகாலாம் இந்த கலர் இப்படி வருது. நல்ல பருப்பாக நல்லா வறுக்கணும், சிவப்பாக வறுக்கணும். அதுக்கப்புறம் உப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேண்டியது தாளிப்பு. நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டு அதில் கடுகு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் ருசிக்கு. அதை போட்டு தாளித்து வச்சுக்கோங்க. சாதம் சுட வடித்து நெய்யை போட்டு இதில் ஒரு ஸ்பூனை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளீஸ் டு டெல் மீ how it is. Please give your comments and feedback, etc. Then do subscribe to my channel, share with your friends, as well as